பிரச்சனைகளை விளங்கி விடையை தெரிவு செய்க. இந்த பிரச்சனத்துல முதல்ல கூட்டல், பெருக்கல், கணித்தல் என்று வெவ்வேறு வடிவங்கள்ல சமன்பாடுகள் தரப்பட்டிருக்க. இப்ப முதலாவதுல ஒரே வடிவை ஒரே வடிவோடு கூட்டும் போது ஒரு பரிமாணமும், பிறகு இரண்டாவதுல ஒரே வடிவால் பெருக்குகின்ற போது பெறுகின்ற வடிவத்தக்கம் இடையில தொடர்பு பார்த்தால் பெருக்குவதால் வருவதுதான் கூட்டப்படுகின்றது. அப்ப பெருக்குவதால் வருவது கூட்டப்படுகின்றது, பெருக்கிற பரிமாணம் பெறுமதி குறைந்ததாக இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் அது ஒன்று என்று எடுக்க முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு குறைந்த பரிமாணமாக நாங்கள் 2, 2, 4 எனவும், அப்ப 4, 4, 8 எனவும், இந்த 8ல இருந்து 2 கழிக்கப்படும் போது 6 எனவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப 10வது வினா, பெருமான ஒழுங்கில் இறங்கு வரிசையில் அமைந்த விடையை தெரிவு செய்க. இறங்கு வரிசை என்றால் பெரிதில இருந்தே ஆரம்பிக்கொள்வோம், அப்ப முக்கோணத்தில இருந்தே ஆரம்பிக்கொள்வோம். அப்ப இந்த விடை பொருந்தாது, இது ரெண்டும் பொருந்தும். அப்ப முதலாவது 8 முக்கோணம், அடுத்தது 6 அறுகோணி, இது பொருந்தும், ரெண்டுமே பொருந்தும். அடுத்தது 4 வட்டம், அப்ப இதுதான் பொருந்தும், இது பொருந்தாது. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை